அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு அர்னால்டு, சூப்பர் ஸ்டார் அர்னால்டு, ஆனலகன் அர்னால்டு 3வது பாகம். என்னுடைய நண்பர் திரு நம்நாடு முருகேசன் மிஸ்டர் திண்டுக்கல் ஆனலகன் பட்டத்தை 5 டைம்ஸ் வென்றவர். பிஎஸ்என்ஏ காலேஜில் ட்ரெயினராக இருக்கிறார், பாடி பில்டிங் கோச்சாக இருக்கிறார். நான் 3வது கேசட் சீக்கிரம் வெளியிடுங்கன்னே எங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கின்ற அவருக்காக இதை வெளியிடுகிறேன். நன்றி நம்நாடு முருகேசன். 1968 அர்னால்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி கலந்துக்கிறார். இந்த போட்டியில் லேர்னிங் த்ரூ மிஸ்டேக்ஸ், தவறுகளின் மூலம் கற்றுக்கொள்ளுதல்னு அர்னால்டே அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு. இந்த புக்குகளில் எழுதியிருக்காரு. இந்த எஜுகேஷன் ஆஃப் பாடி பில்டர் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. என்ன மிஸ்டேக் அவர் லேர்ன் பண்ணார்னா, அந்த போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெட்டி ஆர்டிஸ்ட்னு அன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் பாடி பில்டர், ஃப்ரெட்டி ஆர்டிஸ்ட், அழகான ஆனலகன். அவர் வார்ம் அப் ஹாலில் பின்னாடி வார்ம் அப் பண்ணும்போது ஒரு கையில் சிகரெட்டு, இன்னொரு கையில் மது அருந்துறாரு, சிகரெட் குடிக்கிறாரு, வார்ம் அப் பண்ணுறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த அர்னால்டு, இவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கடையில் போய் ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சு குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் மது அருந்துறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கிருன்னு மயக்கப்பட்டு விழுகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அப்போ அர்னால்டோட நண்பர் ஃப்ராங்கோ கொலம்போ அந்த இடத்துக்கு அது அவருக்குரிய ஸ்டைலியா, இதை நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, இது உங்களுக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி அர்னால்ட கன்னத்தெல்லாம் தட்டி மூஞ்சில் தண்ணியெலாம் ஊற்றி தெளிச்சி அடைய வச்சு அப்புறம் அந்த போட்டியில் கலந்துக்கிற வச்சுக்கிறார். அந்த போட்டியில் அர்னால்டு ஓவரால் சாம்பியன். ஃப்ரெட்டி ஆர்டிஸ்ட் அவர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வராரு. ஆனால் அர்னால்டு ஓவரால் சாம்பியனாக மிஸ்டர் யூனிவர்ஸ் 1968 வாங்கினார். இது ஒரு அர்னால்டு வாழ்க்கையில் நடந்தது. அர்னால்டு சொல்கிறாரு, எல்லாரும் செய்கிறாங்கன்னு நீங்களும் செஞ்சிடாதீங்க, எல்லாரும் போகிறாங்கன்னு ஒரு பாதையில் நீங்களும் போகாதீங்க, நீங்கள் ஒரு பாதையில் போங்க, அது உங்களுடைய தனி பாதையாக இருக்கட்டும், அது வெற்றி பாதையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றாரு. இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அர்னால்டு பெற்ற வெற்றிக்கு. அடுத்த தடவை 1971 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி நடைபெறுகிறது, நாபாவில் நடக்குது. அப்போ அர்னால்டு அதில் போய் கலந்துக்க போகிறார் 70. அப்போ அர்னால்டு போய் கலந்துக்க போகும்போது வரிசையில் வாமப்பு அந்த எடை கொடுக்குற இடத்துல ஒருத்தரை பார்த்தா பயப்படுறாரு அர்னால்டு, ஆச்சரியப்படுறாரு. யாருன்னு பார்த்தா இவருடைய மானசீக குரு ரெஜ்பார், ஹெர்குலஸ் படங்களின் கதாநாயகன். இவர் அர்னால்ட சவுத் ஆப்பிரிக்காலெல்லாம் கூப்பிட்டு போய் தன்னோட பிள்ளை மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணவர். அந்த ரெஜ்பாருக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நிற்கிறாரு, அர்னால்டு நிற்கிறாரு. இப்போ அர்னால்டு, ஐயோ நம்ம யாரை பார்த்து உருவானமோ அந்த குரு நிற்கிறாரு, இப்போ அவரை எதிர்த்து நம்ம போட்டியில் கலந்துக்கிறோமா இல்லை போட்டியிலேருந்து வெளியே வந்துடுவோமான்னு ஒரே குழப்பம். கடைசியில் சரி என்னானாலும் சரி பின்வாங்கிடக்கூடாது, இந்த தடவை நம்மளுக்கு வாய்ப்பு போச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அதில் பாருங்கள், குருவை மிஞ்சிய சிஷியன். அர்னால்டு யாரை பார்த்து செஞ்சாரோ அவர் செகண்டு, அர்னால்டு ஃபஸ்ட்டு. அந்த 1970 மிஸ்டர் யூனிவர்ஸில் கண்கொள்ளா காட்சி, உலகமே அதிசயத்தது, குருவும் சிஷியனும் மோதிய காட்சி. அதனைத் தொடர்ந்து 1975 மிஸ்டர் ஒலிம்பியா போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது, பிரிட்டோரியாவில் நடக்குது. இந்த சவுத் ஆப்பிரிக்கானாலே நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அர்னால்டோட குரு ரெஜ்பார்க், அவருடைய சொந்த ஊர் அது, பெரிய கோடீஸ்வரன். அவர் தான் அந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை நடத்துகிறார். அந்த போட்டியை நடத்துறதுக்கு அர்னால்டு, லூக் ஃபெரிக்னோ, செர்ஜி டூப்ரே, ஆல்பர்ட் பெக்கிள்ஸ்னு எல்லா பாடி பில்டரும் அங்கே போய் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு போகிறாங்க. இவங்க தங்கியிருந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இவங்களை ஏற்றிட்டு போகிற வேன், இப்போ நீங்களாம் பார்ப்பீங்க, கிரிக்கெட் வீரர்கள்லாம் தனியாக ஒரு பஸ்ஸில் கொண்டு போவாங்க, அழகாக ஃபுல்லாக ஏசி போட்ட பஸ்ஸு, அதில் ஏறி அவங்க வரிசையாக உட்காருவாங்க, அவங்கள கொண்டு போய் ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்க. அது மாதிரி இவங்களை போட்டி மேடைக்கு கொண்டு போகிற அந்த பஸ்ஸில் ஆல்பர்ட் பெக்கிள்ஸ்னு ஒரு பாடி பில்டர் ஏறுறாரு. இந்த ஆல்பர்ட் பெக்கிள்ஸ்னா யாருன்னா, அவர் தான் ஒரு ஏஜ்லெஸ் வேர்ல்டு சாம்பியன் பாடி பில்டர். ரொம்ப வருஷம் 60 வயசுக்கு மேலேயும் காம்படிட் பண்ணார். அவர் யாருன்னா, இங்கிலாந்து நாட்டுக்காரர், பார்படாஸ் நாட்டுக்காரை சேர்ந்தவர், கருப்பு இனத்தவர். அவர் அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்த உடனே அந்த டிரைவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் போய் பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காந்திங்கன்னா எங்கள் ஊரில் போலீஸ் நிற்பாங்க, அவங்க உங்களை ஷூட் பண்ணிடுவாங்கன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா அது அப்படின்னு. என்னன்னா 75களெல்லாம் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நிறவெறி கொள்கை கடைபிடித்தார்கள். கருப்பின மக்களை தாழ்த்தப்பட்டவர்களை நடத்துனாங்க, வெள்ளைக்காரங்க தான் அங்கே மேல். அப்போ இந்த ஆல்பர்ட் பெக்கிள்ஸ் முன்னாடி உட்காந்தவர் பின்னாடி வந்துட்டார். பின்னாடி வந்த உடனே அர்னால்டு வண்டியில் ஏறினவர் இதை கேள்விப்படுறாரு. என்ன அது, முன்னாடி உட்காந்தவரை பின்னாடி வைக்கிறீங்க, ஆளை பார்த்து இடப்படாத யார்,
நிறத்தை பார்த்து இடப்படாது, அவருடைய திறமையை பார்த்து இடப்போடு. இவரை முன்னாடி உட்கார வைங்க, வச்சா நாங்கள் எல்லாம் போட்டியில் கலந்துக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம்னு போட்டியில் கலந்துக்கிற மாட்டோம் பாய்காட் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி சரி வாங்க நாங்கள் அவரை பாதுகாப்பாக கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவரை முன்னாடியே உட்கார வச்சு கொண்டு போய் அந்த போட்டி மேடையில் பிரிட்டோரியாவில் சவுத் ஆப்பிரிக்காவில் 1975 அர்னால்டு கலந்துக்க வைக்கிறாரு. அர்னால்டு அந்த போட்டியிலையும் ஃபஸ்ட்டு வந்தார். அர்னால்டு ஃபஸ்ட்டு வந்தார். செர்ஜி டுப்ரேன்னு ஒரு பாடி பில்டர், மிஸ்டர் ஃப்ரான்ஸ் ஆன அழகாக இருப்பார் செர்ஜி. ஆகவே 1975 மிஸ்டர் ஒலிம்பியா சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிட்டோரியாவில் நடந்ததில் அர்னால்டு ஃபஸ்ட்டு, செகண்டு செர்ஜி டுப்ரே. நான் ஏற்கனவே சொன்னபடி ஃப்ரான்ஸ் நாட்டு ஆணழகன் மிஸ்டர் ஃப்ரான்ஸு. ஃப்ரெஞ்சு மூவிலெலாம் நடிச்சிருந்தார். பிளாக் அவர் ரொம்ப அழகாக இருப்பார். அடுத்து லூ ஃபெரிக்னோ, 6 அடி 5 அங்குலம் லூ ஃபெரிக்னோ, போலீஸ் ஆஃபீஸரோட மகன், அமெரிக்கன் அவர். இவங்க தான் அந்த ஊரில் கோல் வச்சுறாங்க. அந்த போட்டி முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே அர்னால்டு இந்த 75 போட்டியோட தன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டை அறிவிக்கிறார். போதும், நான் அந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், இதோட எனக்கு போதும் அப்படின்றார். இந்த அர்னால்டு காலத்தில் என்னென்னா, அந்த காலத்தில் எந்த பாடி பில்டரும் ஓப்பனில் வந்து யாரையும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அவங்க பாடி பில்டர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வி ஆர் நாட் அ ப்ராஸ்டிடியூட், வி கேன் டேக் ஆஃப் அவர் ஜாக்கெட் வென்எவர் வேரெவர் த பீப்புள் வாண்ட். நாங்கள் வந்து விலை மாதர்கள் அல்ல, மக்கள் விரும்புகிறதுக்கு விரும்புகிற இடத்துல விரும்புகிற நேரத்தில் ஜாக்கெட்டை கழட்டி உடம்பை காட்டுறதுக்கு எங்களை பார்க்கணுமா. இஃப் யூ வாண்ட் டு see us once you come to our gym or otherwise you come to our competition stage. 2 இடம் தான் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். ஒன்று வந்து எங்கள் ஜிம்மில் நாங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது, 2வது போட்டி மேடையில் வந்து பாருங்கள் அப்படின்றாங்க. ஆனால் அர்னால்டு என்ன பண்ணுறாரு, இது வந்து இட்ஸ் மை ஃபிசிக்கு, மை ஒண்டர்ஃபுல் ஃபிசிக் இஸ் கிவன் பை காட், இட்ஸ் அ கிஃப்ட், கடவுளால் அருளப்பட்ட ஒரு கொடை. இதை நான் எந்த இடத்துலையும் காப்பேன், எப்பயும் காப்பேன்றார். எந்த ஊருக்கு போனாலும் அவர் பீச்சில் ஷர்ட்டை கழட்டி போட்டு குளிப்பார், பீச்சில் மக்கள் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்போ அந்த மக்கள்லாம் அர்னால்டை பார்த்து ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க, கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, ஏய் அர்னால்டு அப்படின்னு அவர் வித்தியாசமாக கமெண்ட் அடிப்பாங்க. ஆனாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவார், நெகட்டிவாக எடுத்துகிட்டு அவங்களோட சண்டை போட மாட்டார். 2வது அர்னால்டு வந்து உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் போய் தன்னுடைய பாடி பில்டிங்கை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அடுத்து ஜெயில்களுக்கும் போனார். ஜெயில்கள்லையும் போய் சிறைச்சாலையில் உள்ள கைதிகிட்ட நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், இப்படி செய்யுங்க, செஞ்சீங்கன்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கலாம், நம்ம வெளியே வந்தால் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு. பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். உடற்பயிற்சியே ஒழுக்கத்திற்கு முக்கியமானது அப்படின்றாங்க. உடற்பயிற்சி ஒழுக்கம் இல்லையா, உடற்பயிற்சி இல்லைன்றாங்க. ஆகவே அர்னால்டு வந்து எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் அவர் தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி போட்டு எல்லாரும் முன்னாடி போஸ்ட் பண்ணார். ரைட். இதோட கூட அர்னால்டு வந்து நான் அடுத்து 80 அர்னால்டு வந்து மீண்டும் மிஸ்டர் ஒலிம்பியா உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டாரு. அதை நான் அப்புறமேட்டு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும். ஏன் கலந்துக்கிட்டாரு, ரிட்டையர்டான அர்னால்டு 5 இயர்ஸ் கழித்து ஏன் கலந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அர்னால்டு இப்போ 75 போட்டியில் ரிட்டையர்ட் ஆன உடனே அடுத்து 80 கலந்துக்கிட்டு ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் ஹெர்குலஸ் இன் நியூயார்க் ஹெர்குலஸ் படத்தில் நடிக்கிறார். முதல் ஹெர்குலஸ் படம். 2வது கேனான் த பார்பேரியன், கேனான் த டெஸ்ட்ராயர், அதாவது ஒரு பார்பேரியனாகவும் அழிக்கிறவனாகவும் அழகாக நடித்தார். படங்கள்லாம் பின்னி பிரமாதமாக ஓடிச்சு. அடுத்து கமாண்டோன்னு ஒரு படத்தில் நடித்தார். கமாண்டோனா அதிரடி படை வீரன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. படத்தில் அர்ஜுன், விஜயகாந்த் இவங்கெல்லாம் வருவாங்க. எங்கேயாவது யாரையாவது கடத்திருந்தாங்கன்னா வந்து அடின்னு அடித்து போட்டு அந்த பிள்ளைகளை கடத்திட்டு போவாங்க, அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு போவாங்க. அது மாதிரி அர்னால்டுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க வில்லன் குரூப்பு. அதை அர்னால்டு செய்யலைன்னா அவர் மகளை கடத்திடுவோம் அப்படின்னு கடத்திட்டு போகிறாங்க. அவங்கள அடித்து காலி பண்ணிவிட்டு மகளை காப்பாற்றுறது தான் அர்னால்டோட அந்த படத்தோடைய கதை. ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படம் எடுத்திருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிச்சு. பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார் அர்னால்டு. அர்னால்டுக்கு அந்த படத்தில் நடிக்கும்போது சொல்கிறாரு, நான் அதில் வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி கமாண்டர் மாதிரி நடித்தேன். காரணம் வந்து என்னென்னா, 1966களுக்கு முன்னாடி அர்னால்டு ஆஸ்திரியாவில் இருந்தப்ப, தன் சொந்த ஆஸ்திரியா நாட்டில் இருந்தப்ப 2 இயர்ஸ் அவர் வந்து கம்பல்சரியாக மிலிட்ரியில் இருக்கணும். ஆனால் இவர் பாடி பில்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டார். இப்போ மிலிட்ரிக்கு தெரியாமல் இவர் பாடி பில்டிங் அங்கே உள்ள செஞ்சு ஜூனியர் மிஸ்டர் ஹீரோப்பெலாம் கலந்துக்கிறார். அப்போ கூட ஒரு வாரம் அர்னால்டை வந்து அந்த ஆஸ்திரியன் மிலிட்ரி சிறையில் அவர் ஒரு வாரம் வைக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆஸ்திரியாவில் மிலிட்ரியில் எடுத்த அந்த ட்ரைனிங் வந்து
இந்த கமாண்டோ படம் எடுக்கும்போது அவருக்கு மிகவும் உதவியது. அப்புறமேட்டு டெர்மினேட்டர் படங்கள்ல நடத்தினா நீங்களே பார்த்துருப்பீங்க. டெர்மினேட்டர் 1, 2, 3ன்னு வரிசையாக வந்துச்சு. பயங்கர நிறைய படங்கள்ல வரிசையாக நடித்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். ஒரு காலத்தில் அமெரிக்காவில் வந்து தங்கவே இடம் இல்லை. ஒரு சின்ன ரூமில், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூமில் ஒரு ஆள் தங்க வேண்டிய ரூமில் 2 பேர், அவரும் அவர் நண்பர் ஃப்ராங்கோ குழம்பும் தங்கினாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க என்ன ஹோமோசெக்சுவல்ஸா, போரினச்சார்க்கையாளர்களா அப்படின்னு. அன்னைக்கு அப்புறமேட்டு பார்த்தா அர்னால்டு வளங்கொழிக்கும். அர்னால்டு பணமெல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸை பூரா வாங்கிட்டார். இந்த பக்கம் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸை பூரா வாங்கிட்டார். பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். ரியல் எஸ்டேட் தொழில், சினிமா தொழில், ஸ்போர்ட்ஸு, மசல் அண்ட் ஃபிட்னஸ்னு ஒரு புக்கு, அந்த ஜோ வைடன்ற புக்கு. அந்த புக்கில் ஒருத்தர் கவரில் வர்றதே பெரிய விஷயம். ஆனால் அந்த புத்தகத்தில் அர்னால்டை பற்றி மாதம் ஆர்டிக்கல் எழுதுவாங்க. அர்னால்டுக்கே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க. எப்படி ஹவு டு பில்டு 22 inches ஆர்ம்ஸ், ஹவு டு பில்டு 60 inches செஸ்ட்டு. அர்னால்டுக்குன்னே தனியாக ஒரு பக்கம். அதுதான் அர்னால்டு வந்து அது மட்டும் இல்லாமல் படங்களில் மட்டும் நடிக்காமல் ரியல் எஸ்டேட் பண்ணார். அரசியலில் இறங்கினார். கலிஃபோர்னியாவோட கவர்னராக வந்தார். அவர் பிரசிடெண்ட்டாகவே ஆயிருக்கலாம்.